மத்திய அரசு திட்டமான பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான பெண் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டுகளில் மேம்பட வேண்டும் என்பதற்காக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் சி. பழனி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். விளையாட்டுப் போட்டியில் கபடி, வாலிபால், கூடைப்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. 20 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாரத பிரதமரால் வந்தே பாரத் ரயில் சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு துவக்கப்பட்டது. இது விழுப்புரத்தை வந்து அடைந்த பொழுது விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகள் வரவேற்பு தெரிவித்தனர். மலர் தூவி வரவேற்ற வந்தே பாரத் ரயிலில் மாணவ மாணவிகள் பயணம் செய்தனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். ஆரணி, திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு மெடல்களை அணிவித்து பட்டங்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 669 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் அடுத்துள்ள எல்லிச்சத்திரம் என்ற இடத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 86,25,00,000 மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு ஓராண்டு காலமாக புதிய அணை கட்டப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 5 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் தற்போது மழை காரணமாக 4 அடி வரை நீர் உயர்ந்துள்ளதால் இதனை திறப்பதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நீரை திறந்து வைத்து வாய்க்கால் வழியாக ஏரிகளுக்கு நிரப்பும் பணியை தொடங்கினார். இதன் மூலம் 25 ஏரிகள் பயன்பெறுகின்றன. இதன் மூலம் சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் உயரும் என்றும் 3100 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். விழுப்புரத்தில் சர்வதேச இளைஞர் தின விழாவை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சி. பழனி கொடியசைத்து மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். கரகாட்டம், தப்பாட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதிக்கு உட்பட்ட மேல்மலையனூர், செஞ்சி ஆகிய பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இதனை துவக்கி வைத்து 15 துறை சார்ந்த மனுக்கள் பெறப்பட்டன. முதற்கட்டமாக மனுக்களை பதிவு செய்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசுகையில் 15 துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஒரே இடத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுவதற்காக இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஜன்மான் திட்டத்தின் கீழ் பழங்குடியின இன மக்களுக்கு ஆதார் கார்டு, மின்னணு குடும்ப அட்டை, சாதி சான்றிதழ், ஜன்தன் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அம்மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே கணினியில் பதிவேற்றும் முறையை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு, மின்னணு குடும்ப அட்டை, ஜன்தன் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணியையும் அவர் தொடங்கி வைத்து பேசுகையில் மத்திய, மாநில அரசின் அனைத்து திட்டங்களும் கிராமப்புற மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் 10 நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் அனைத்து பழங்குடியின மக்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் வாங்கப்பட்ட 3 கால்நடை மருத்துவ நடமாடும் ஊர்திகள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்காக புதிய வழித்தடங்களில் நகர பேருந்துகள் ஒன்றையும் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூறிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கால்நடைகளை பராமரிப்பதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் 6 நடமாடும் மருந்தக ஊர்தி வண்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் தலா 16 லட்சம் மதிப்பீட்டில் 48 லட்சத்தில் 3 நடமாடும் கால்நடை மருந்தக ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ்த்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் இவர்களுக்கு 1200 நபர்களுக்கு வேலைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.